நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். வலி வர்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க வலி வரலைன்னா நீங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்களே. வலி வந்தால் தானே சொன்ன பேச்சு கேட்குறீங்க. எனக்கு வலிக்குதுன்னு மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதும், உங்களுக்கு நீங்களே வரம்பு பண்ணுறதும் மீறுறதையும் நீங்கள் நிறுத்திக்கிறீங்க. நல்லபடியாக வச்சுருக்கும் போது என்ன செய்கிறீங்க? எனக்கெல்லாம் ஒன்றும் நிகராது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதனால் அது வலி கஷ்டமாக இருக்கிறதுனால வலி வேண்டான்றீங்க. ஆனால் உங்களை நேர்வழிப்படுத்த ஒரு வழி இல்லையே, வேறு வழி இல்லையே. நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். என்ன நன்மை அது? உங்களை நேர்வழியில் உங்களுடைய வரம்பிற்குள் அது கொண்டு வருகிறது. கவனமாக சாப்பிடுங்க. ஒவ்வொரு ஐம்புலன் தந்திருக்கின்றேன் உங்களுக்கு. கண்கள், காதுகள், சுவாசம், தொடு உணர்வு, ருசி என்று கொடுத்திருக்கின்றேன். குறைஞ்சபட்சம் 5 அறிவு உள்ள மிருகங்களாவது முதல்ல மாறும், அப்புறம் நான் உங்களை உயர்த்துறேன். புலன்களை பயன்படுத்துங்க, நான் உங்களை உயர்த்துறேன். அதை விட தாழ்ந்துட்டீங்க. நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள், நீங்கள் உண்டாக்கி கொண்டது. வரம்பை மீறினீர்கள், துன்பம் வருகிறது உங்களுக்கு. அது உங்களுக்கு கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, அந்த சிரமம் உங்களுக்கு துன்பத்தை தருவதற்காக அல்ல, உங்களுக்கு நன்மை தருவதற்காக, நீங்கள் நேரடி பெறுவதற்காக. அப்புறம் அமைதியாக இருக்கிறீங்க, உங்கள் தவறெல்லாம் விட்றீங்க. இது முதல் சீராகணும்னு பொறுமையாக இருக்கிறீங்க. சீரானவொன்னு மறுபடியும் அதே வேலை, நான் உடனே போய் அதே வேலை தான் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் உங்கள் இறைவன் உங்களை மன்னித்து உங்களை நேர்வழியில் நடத்தி கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனை கருணையே இல்லாதவன் போன்ற, கடவுளுக்கு கண்ணே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஏ அல்லா, ஏ இயேசுவே, ஏ கடவுளே, ஏ சிவனேன்னு நீங்கள் புலம்புறீங்க. அவன் கஷ்டத்தை கொடுத்தது மாதிரி சொல்லிக்கிட்டு புலம்புறீங்க. ஒவ்வொருத்தரும் அவன் கஷ்டத்தை கொடுத்த மாதிரி. வரம்பு மீறினது நீங்களா அவங்களுடைய இறைவனா? உங்களுடைய காரியத்தின் மீது அவன் எந்த ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கொடுத்து விடுகிறான், அறிவும் கொடுத்திருக்கின்றான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றான். உங்களுக்கு வரம்பையும் அவன் அறிவித்திருக்கின்றான். நீங்கள் வரம்பு மீறுகிறீர்கள். என்ன யாருக்கும் தெரியாது நாம் வரம்பு மீறினது. நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். நீங்கள் ஒன்று விரும்புகிறீங்க, என்னன்னைக்கும் சுகமாக வாழணும்னு நினைக்கிறீங்க. ஒரு வேலையும் செய்யாமல் எல்லாரையும் ஆர்டர் மட்டும் போட்டுட்டு வாழலாம் நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு தீமை. உங்களுடைய உடல் உங்களுக்கு உதவாது. எந்த ஒன்றும் உங்களுடைய வெளிப்புற உறுப்புகளும் சரி, உள்ளுறுப்புகளும் சரி உதவாது உங்களுக்கு. அனைவருக்கும் வழிகாட்டுவோம் இறைவன். இறைவன் உங்களுக்கு கட்டளை இல்லை, வழிகாட்டுறான்னு சொன்னேன். அப்போ கட்டளைன்றது அங்கே சொன்னது கட்டளை தான், ஆனால் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அழகாக சொல்கிறேன். நீங்கள் ஒன்று விரும்புகிறீங்க, கெட்டது இருக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரியாது. வெறுக்கிறீங்க, நல்லது இருக்கும், தெரியாது. உணர்வை பின்பற்றுங்க, நீங்கள் அறிய மாட்டீர்கள்.